வணக்கம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். இந்த இயர் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் வேஜஸ்ன்னு சொல்லி ஒரு லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. அதனால சேலரிட் செக்மெண்ட் பீப்புள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணாலும் சரி, எல்லா சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து இது ஒரு பெரிய இம்பாக்ட். மெயினாக சேலரிட் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி எவ்வளோ நமக்கு கையில் ஹேண்டில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்போம். மற்ற காம்பனன்ட்ஸ் எப்படி வேரி ஆயிருக்குன்னு நம்ம பார்க்க மாட்டோம். பட் இந்த வேஜஸ் லா இம்ப்ளிமெண்ட் பண்ண காட்டி இது வந்து நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல் 2021 நமக்கு எஃபெக்டிவ் ஆக போகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து இதில் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ பேசிக் பே இன்க்ரீஸ் ஆகிறங்காட்டி இதை ரிலேட் பண்ணி இருக்க எல்லா காம்பனன்ட்ஸ்லையும் வந்து வேரியேஷன் ஆகும். இது வேரியேஷன் ஆகாட்டி மெயின் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேக் ஹோம் சேலரி டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டேக் ஹோம் சேலரி வச்சு தான் எல்லாமே பிளான் பண்ணியிருப்போம். டேக் ஹோம் சேலரி டிக்ரீஸ் ஆகிறது இது சேலரி செக்மெண்ட் பீப்புளுக்கு பெரிய இம்பாக்ட். நம்ம சிடிசி லெட்டரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆக போகுது, இந்த லானால சேஞ்சஸ் ஆகி நம்ம டேக் ஹோம் சேலரி, அதாவது நம்ம கையில் வாங்கக்கூடிய சேலரி இப்போ எவ்வளோ வாங்குகிறோம், இந்த லானால நமக்கு எவ்வளோ சேலரி குறைய போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு A4E சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ புதுசாக வந்திருக்க வேஜஸ் ரூல்ஸோட சேஞ்சஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்ட் பே ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் சிடிசி, காஸ்ட் டு கம்பெனி, இல்லை கிராஸ் சேலரி இல்லை கிராஸ் பேக்கேஜ். அதுதான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு பேக்கேஜாக சொல்றது. இந்த பேக்கேஜில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, இதில் எது அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்காக எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி ரெண்டு காம்பனண்ட்டாக தான் நான் பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து பேசிக் சேலரி, ரெண்டாவது வந்து அதர் அலவன்சஸ். அதர் அலவன்சஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் பே, வேரியபிள் பே, டிராவல் அலவன்ஸ், சிட்டி அலவன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்து நிறைய அலவன்சஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது சிடிசியில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நான் அதர் அலவன்சஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஒன்று பேசிக் பேன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா பேசிக் பே மட்டும்தான் இப்போ வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதர் அலவன்சஸ் ஒரு கம்பெனி பொறுத்து மாறுனால அதில் வந்து என்ன சேஞ்சஸ் வேணால் அவங்க பண்ணிக்குவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன். ஸோ பேசிக் பேக்கு தான் ஒரு கண்டிஷன் இந்த ரூல்ஸ் சேஞ்சஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து ரெண்டு காம்பனன்ட். ஸோ புரிஞ்சுக்கங்க, சிடிசியில் பேசிக் பே அண்ட் அதர் அலவன்சஸ். ஸோ நான் வீடியோ ஃபுல்லாக மென்ஷன் பண்ண போகிறது இந்த ரெண்டு டேர்ம்ஸை வச்சு தான் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இந்த பேசிக் பே வச்சு தான் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. அதாவது பிஎஃப் பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் பேசிக் பே அண்ட் கிராஜுவிட்டி 4.81% ஆஃப் பேசிக் பே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் பே ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு சிடிசி பேக்கேஜில் பேசிக் பே எவ்வளோ இருக்கும், அதர் அலவன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 20 to 30% பேசிக் பேலையும் மீதி இருக்கிறது எல்லாம் அதர் அலவன்சஸில் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிடிசி டோட்டல் பேக்கேஜ், அதாவது கிராஸ் சேலரி பேக்கேஜில் 20% பேசிக் பேல இருந்துச்சுன்னா 80% அதர் அலவன்சஸில் இருக்கும். அதுவே வந்து 30% ஆஃப் சிடிசி வந்து பேசிக் பேவாக இருந்துச்சுன்னா 70% அதர் அலவன்ஸாக இருக்கும். ஸோ இதில் தான் மெயின் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் பே காம்பனன்ட் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பேசிக் பே மினிமம் சிடிசிலிருந்து 50% கண்டிப்பாக பேசிக் பேல இருக்கணும். ஸோ அதர் 50% வேணால் அதர் காம்பனண்ட்டில் போகலாம். அதாவது மினிமம் 50% சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் பே வந்து 50% இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதர் அலவன்ஸ் பர்சன்டேஜை வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து கொண்டு வந்திருக்க புது ரூல், கோட் ஆஃப் வேஜஸ். இந்த புது ரூல்னால நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பே ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம காம்பன்சேஷன் டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா பேசிக் பே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, அதர் காம்பனன்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. இந்த பே ஸ்ட்ரக்சர் எல்லா ஆர்கனைசேஷனும் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் ஏப்ரல் 2021 சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இந்த பேசிக் பே காம்பனன்ட் இன்க்ரீஸ் ஆகிறங்காட்டி நம்மளோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அண்ட் கிராஜுவிட்டி கான்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த நியூ வேஜஸ் ரூல்ஸ்னால நமக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நம்மளோட பிஎஃப் அண்ட் கிராஜுட்டி, அதாவது நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுவே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேக் ஹோம் சேலரி, அதாவது நம்ம கைக்கு வாங்குற அமௌண்ட். ஸோ இந்த கிராஸ் பேக்கேஜில் நம்மளோட பிஎஃப் அண்ட் கிராஜுட்டி எல்லாம் டிடெக்ட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் தான் நம்ம வந்து டேக் ஹோம் சேலரியாக மாதம் மாதம் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த டேக் ஹோம் சேலரி இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக போகுது. கம்மியாகுதுன்னா அந்த அமௌண்ட் நமக்கு லாஸ் கிடையாது. அந்த கம்மியாகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவிங்ஸாக ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதுதான் நம்மளோட ட்ராபேக்ஸ். இது நமக்கு மட்டும் ட்ராபேக் இல்லை, இந்த புது வேஜஸ்னால எம்ப்ளாயர்ஸ்க்கும் ட்ராபேக். ஏன்னா இந்த பிஎஃப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறங்காட்டி பிஎஃப் எம்ப்ளாயி நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணோமோ எம்ப்ளாயரும், அதாவது கம்பெனியும் வந்து அதே அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அவங்களும் வந்து பிஎஃப் அமௌண்ட் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதனால எம்ப்ளாயருக்கும் வந்து இது வந்து ஒரு பர்டன் இல்லை லாஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் வந்து எம்ப்ளாயருக்கு வந்து ட்ராபேக். இந்த நியூ வேஜ் ரூல்ஸை கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிடிசி இல்லை கிராஸ் பேக்கேஜ் ஒரு எம்ப்ளாய்க்கு 10 lakhsன்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த 10 lakhs பேக்கேஜ் உள்ள எம்ப்ளாய்க்கு 30% பேசிக் பேவும் 70% அதர் அலவன்ஸாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் பே வந்து 3 lakhs, அதர் அலவன்ஸ் வந்து 7 lakhs. இப்போது இந்த பேசிக் பே 3 lakhsல என்ன இருக்குன்னா எக்ஸிஸ்டிங்காக பிஎஃப் அண்ட் கிராஜுட்டி பார்த்துருவோம். 3 lakhsக்கு பிஎஃப் 12% ஆஃப் 3 lakhs வந்து 36,000 per annum பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இதுவே மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அது 3,000 போகும். ஸோ 36,000 பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பர் இயர், மந்த்லி கான்ட்ரிபியூஷன் 3,000 டிடெக்ட் ஆகும். அதுவே கிராஜுட்டி பார்த்தீங்கன்னா 4.81% ஆஃப் பேசிக் பே, அதாவது 4.81% ஆஃப் 3 lakhs. அது வந்து 14,520 பர் இயர். ஸோ மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 1,210. ஸோ இப்போ இதெல்லாம் டிடெக்ஷன்ஸ் போக டேக் ஹோமா 70,000 வாங்கிட்டு இருக்காருன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சேம் எம்ப்ளாயி சேம் சிடிசி கிராஸ் பேக்கேஜ் 10 lakhs இருக்கிறவருக்கு புது வேஜஸ் ரூல்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ புது வேஜஸ் ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்கேன், 50% ஆஃப் சிடிசி வந்து பேசிக் பே, அதாவது பேசிக் பே 5 lakhs அண்ட் அதர் அலவன்ஸ் 5 lakhs. இப்போ இந்த பேசிக் பே 5 lakhs இருக்கிற போது பிஎஃப் அண்ட் கிராஜுட்டி என்ன இருக்குன்னா, பிஎஃப் 12% ஆஃப் பேசிக் பே, அதாவது 12% ஆஃப் 5 lakhs வந்து 60,000 பர் இயர் வந்து பிஎஃப். ஸோ 60,000 பர் இயர் பிஎஃப்னா மந்த்லி 5,000 வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு போகும். இதுவே கிராஜுட்டி 4.81% ஆஃப் பேசிக் பே, 4.81% ஆஃப் 5 lakhs பார்த்தீங்கன்னா 24,050. இதுவே வந்து 24,050 வந்து இயர்லி கான்ட்ரிபியூஷன், மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 2,004 rupees. ஸோ இந்த டிடெக்ஷன்ஸ் எல்லாம் போக 10 lakhs பேக்கேஜ் உள்ள சிடிசி எம்ப்ளாயி வந்து இந்த புது வேஜஸ் ரூல்ஸில் டிடெக்ஷன்ஸ் எல்லாம் போக டேக் ஹோம் பார்த்தீங்கன்னா 67,206 rupees. ஸோ இதே எம்ப்ளாயி இதே பேக்கேஜோட இருந்தவர் பழைய ரூல்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் ரூல்ஸில் 70,000 டேக் ஹோம் சேலரி வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ புது வேஜஸ் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா 67,206. ஸோ அரௌண்ட் 2,700 rupees வந்து இவருக்கு டேக் ஹோம்ல, அதாவது மந்த்லி கைக்கு வாங்குற சேலரியில குறையுது. அந்த 2,700 rupees வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நியூ வேஜஸ் ரூல்ஸ். கிளியரா எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட எக்ஸிஸ்டிங் சிடிசி பேக்கேஜை வச்சு உங்களோட எக்ஸிஸ்டிங் பேசிக் பே, அதுக்கு எவ்வளோ பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அண்ட் கிராஜுட்டி காம்பனன்ட் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் எழுதிக்கிங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட கரண்ட் சிடிசிக்கு 50% பேசிக் பே எவ்வளோ வரும்னு எழுதிட்டு அதோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அண்ட் கிராஜுட்டி எவ்வளோ போகுன்ட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரியில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும், அதாவது எவ்வளோ கம்மியாக வாங்க போகிறீங்க இந்த புது ரூல்லானு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கம்மியாக வாங்க போகிற அமௌண்ட், அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து உங்களோட பேசிக் பே வச்சு தான் டிபெண்ட் ஆகும். ஸோ உங்களோட எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட்டில் பேசிக் பே வந்து 20% இருக்கலாம், இல்லை 30% இருக்கலாம், இல்லை 35% கூட இருக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சிடும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.